ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் மட்டன் குழம்போட சுவை மாறாமல் காளான் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கலந்து எடுத்திருக்கேன். எங்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு பெரிய வெங்காயம் வந்து கூட போட்டிருக்கேங்க. நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்களேன், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஒரு 10 போல் மிளகு. அப்புறமா இதை ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை போட்டுக்கிறேன். நம்ம இதில் கறி மசாலா பொடி வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு வாசனைக்காக, அவ்வளோதான். இதில் இந்த அளவுக்கு மட்டும் பட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் மல்லிப்பொடி, வீட்டிலே அரைச்ச மல்லிப்பொடியை வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த குழம்பு கரண்டி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மல்லித்தூள் தான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல திக்னஸ், அப்புறமா நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த கறி மசாலா பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான்வெஜ் கறி, அப்புறமா நான்வெஜ் மாதிரியே வெஜ்ஜிலலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி காளான் பன்னீர்லாம் போட்டு அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் கரம் மசாலாவோட வாசனை வரும். அப்புறமா காரத்துக்கு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம். நமக்கு காரம் பத்தலைன்னா அப்புறமா குழம்பு கொதிக்கும் போது நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சரியாக இருக்கும். இதை வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் குழம்பு வந்து தாளிச்சு விட போகிறேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சும்மா ஒரு அனாசிப்பூ, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, கடல் பாசி, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் போட்டு இந்த குழம்பு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு அப்படியே செவந்து வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி போடுங்க, மீடியம்னா 2 போடுங்க. அதையும் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம காளான் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 பாக்கெட் காளான், அதாவது 400 கிராம் காளானை வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கே தெரியும், காளான் வந்து நல்லா சுருங்கி தண்ணி விட்டு வெந்து வரும். கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இந்த காளானை பொறுமையாக வதக்கணும். அவசரப்பட்டு நம்ம மொதவே மசாலாவோ இல்லை தண்ணியோ சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து அப்படியே வதன்னு போயிடும். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நான் அப்படியே சுண்ட விட போகிறேன். இப்போ பாருங்கள், காளான் வந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அதே நேரத்தில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட பச்சை மணம் போய் ருசியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் மல்லியெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவே நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் வந்து ஆட்டிக்கோங்க. கிரைண்டரில் ஆட்டினீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி கலந்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம மஞ்சத்தூள்லாம் போடணும் இல்லைங்களா, மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா மிளகாய்த்தூள் காஞ்ச மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, வரமிளகா பொடி, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கு போகிறேன். கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். அடுத்து நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிக்க விட போகிறேன். நீங்கள் வேணால் மூடி போட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கன்சிஸ்டன்சி பாருங்களேன், அவ்வளோ அருமையாக கரெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்படி இருக்கணுங்க மட்டன் குழம்பு. அந்த கலரை பாருங்கள், மட்டன் குழம்பு கலர்லேயே இருக்கும். வாசனையும் அதே மாதிரி இருக்கும். அடுத்து தான் நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் சேர்த்துலைன்னா இந்த டைம்லேயே வந்து கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் குழம்ப இறக்கிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால கொஞ்சம் தரன்னு தான் இருக்கும். பரவாயில்ல, அப்படி இருந்தால் தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா கூட அந்த குழம்போட சுவை மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஜஸ்ட் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா அந்த சோம்போட ஃப்ளேவர் கடைசியாக போடுறோம்ல, சூப்பராக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி அலசி நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்தும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம பச்சை தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட் மாறிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 கொதி அந்த அளவுக்கு வந்தால் போதும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் குழம்ப. இப்போ பாருங்களேன், எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு குழம்பு வந்து அருமையாக சூப்பரான வாசனையோடு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்படி இறக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். சாதத்தோடு ரொம்ப சரியாக பொருந்தும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப அருமையாக போகும். மட்டன் குழம்பு சுவையை வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து காளான் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி காளான்லேயோ இல்லை உருளைக்கிழங்கு அப்புறமா காலிஃப்ளவர் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதே அளவுகளோட. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை உடனே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.